ஒரு கடாயில் 4 அல்லது 5 மிளகா வத்தலை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிறோம். கருகிடக்கூடாது. விதை உள்ளே இருக்கிறது நல்லா வறுபடணும். அதோட ஒரு 10லேருந்து 15 வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அது வறுபட்ட உடனே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுக்கிறோம். பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு வெள்ளைப்பூடை கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக. அதோட ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தவரங்காயை பொடியாக நறுக்கி கழுவி சுத்தப்படுத்தினது அதையும் சேர்த்து வதக்குறோம். தேவைப்பட்ட ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தவரங்காய் நம்ம வெந்திருச்சான்னு பார்த்தா நல்லா வதங்கி இருக்கும். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அப்புறம் நல்லா கெட்டியாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம்னா சுவையான ஆரோக்கியமான கொத்தவரங்காய் துவையல் ரெடி.